Hi friends, welcome to Teethana Vlogs. இன்னைக்கு நம்ம vlogல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பால் பாயசம் ரெசிபி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, குவிக்கா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தரலாம். சேமியா, முந்திரி, திராட்சை, கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் மில்க் மேட். இவ்வளவுதாங்க இன்கிரீடியன்ட்ஸ். அதோட ஒரு கப் சுகர் எடுத்துக்கணும். இதுல ஒரு 200 கிராம் சேமியாக்கு 100 கிராம் சுகர் எடுக்கிறேங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்றேங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா உருகட்டும். உருகணும்னா அதுல முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமா வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் முந்திரி போட்டு வறுத்துக்கிறேன், அப்புறமா திராட்சை போடலாம். இப்போ நான் திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். திராட்சையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வர வரையும் ஃப்ரை பண்ணலாம். பாருங்க, அந்த திராட்சைலாம் நல்லா பெருசாயிடுச்சு. இப்போ இதெல்லாம் தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலேயே அந்த நெய்யிலேயே நம்ம சேமியா ஆட் பண்ண போறோம். நான் வறுத்த சேமியா தான் இருந்தாலும் ஒரு 5 செகண்ட்ஸ் கொஞ்சம் வறுத்துக்க போறேன். நீங்க நார்மல் சேமியாவா இருந்தா நல்லா வறுத்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நெய்யில வறுத்தா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, குவிக்கா செய்யக்கூட பாயசம். இது ரொம்ப சிம்பிள். நான் மற்ற பாயசம் வீடியோஸும் உங்களுக்கு சீக்கிரமா அப்டேட் பண்றேன். இப்போ அந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்றேன். இந்த வாட்டர்லயே அந்த சேமியா கொஞ்சம் குக் ஆகட்டும் நல்லா. இப்போ அந்த சேமியா நல்லா குக் ஆகட்டும். பாருங்க, அந்த சேமியா ஹாஃப் குக் ஆயிருக்கு. இந்த ஹாஃப் குக் ஆன ஸ்டேஜ்ல ஃபுல்லா குக் ஆகல, ஹாஃப் குக் ஆக விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல நான் 1 லிட்டர் பால் ஆட் பண்ண போறேன். நான் காய்ச்சாத பால் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இதுல நல்லா பொங்கி வந்து காயிற வரையும் நம்ம அது நல்லா வத்துற வரையும் நம்ம பாயில் பண்ண தான் போறோம். அதனால காய்ச்சாத பால் தான் நான் ஆட் பண்றேன். இப்போ இத நல்லா பாயில் ஆகட்டுங்க அந்த சேமியாவோட சேர்ந்து. நான் 1 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் சேமியா ஆட் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு 150 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல மீடியம் ஃப்ளேம்லயே பொறுமையா குக் பண்ண விடுங்க. நான் கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்றேன். இதுல வேற எந்த கலர் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போறதில்ல. ஒரு 3 ஏலக்காவை கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் தனியா. அது லாஸ்டா ஆட் பண்ணலாம், இப்போ ஆட் பண்ண போறதில்ல. குங்குமப்பூவையும் போட்டு நம்ம பாலை கொதிக்க விட்டுறலாம். அந்த சேமியாவும் இப்போ ஹாஃப் குக்காக இருந்தது, மீதி
மீதி பாதி வந்து பால்லே நல்லா குக் ஆகட்டும். இது மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வச்சிடலாம். அது அப்படியே சுண்டு வத்தட்டும். பாருங்க நல்லா கொதிச்சு சிம்ல வத்திட்டே இருக்கு. நடுவுல கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் கிளறி விடுங்க. ஏன்னா அந்த சேமியா அடியிலேயே தங்கிடும். இப்போ பாயசம் நல்லா பாயில் ஆயிட்டு இருக்குங்க. நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 150 கிராம் சுகர் இல்லைன்னா 100 கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மில்க் மேட் ஆட் பண்றோம், அதுல சுகர் ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கும். அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க சுகர் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. நான் ஒரு 3 ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன். அதை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏலக்காவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜ்ல நான் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 1/2 கப் மில்க் மேட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் மேட் ஆட் பண்ணாமையும் செய்யலாம், ஆப்ஷனல் தான். மில்க் மேட் ஆட் பண்ணி செஞ்சா நல்ல ஒரு ரிச்சா நல்ல திக்னஸா வரும். பாயசம் ரொம்ப நல்லா இருக்கும். மில்க் மேட் ஆட் பண்ணீங்கன்னா, ஆட் பண்ணாம கூட நீங்க செய்யலாம். இன்னும் ரொம்ப நேரம் நீங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சீங்கன்னா அதுவே நேச்சுரலா திக் ஆகும் மில்க்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியும் திராட்சையும் அந்த கீயோட ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.